உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இரும்பு சத்து அதிகமா உள்ள முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் செய்யறதுக்கு நான் 100 துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் குக்கரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துடுங்க. இப்போ நான் ஊறி அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து பருப்போட வேக வச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 4 விசில் விடுங்க. பருப்பு நல்லா வெந்துடும். ரொம்ப குழையக்கூடாது பருப்பு. இப்போ நம்மளுக்கு பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பருப்பு மலர்ந்த அளவுக்கு வெந்ததா சரியா இருக்கும். குழஞ்சிதுன்னா கொல நல்லா இருக்காது. எப்பயுமே சாம்பாருக்கு இந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும். இதை நல்லா நீங்கள் கரண்டியில் இப்படி நல்லா இப்படி இது பண்ணிங்கனாலே நல்லா கரைஞ்சிக்கும் பாருங்க. பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பில் ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால ஒரு தாளிக்கும் போது கொஞ்சம் வாசம் இருக்குன்றதுக்காக 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இந்த நேரத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ அதை எல்லாத்தையும் லேசாக வதங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ அது கூட ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ தூள் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பாரில் பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டாலே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நான் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து போடுறதுனால நல்லாயிருக்கும். வெறும் சாம்பார் பொடி போடாமல் இந்த மாதிரி போடுறேன் நான். நீங்கள் வெறும் சாம்பார் பொடியோ போட்டாலும் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா அது கலந்து விட்டுடுங்க. எல்லாம் உப்பு அதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பருப்பு இப்படி இருந்தால் தான் முருங்கைக்கீரை சாம்பார் நல்லாயிருக்கும். ரொம்ப குழச்சிடக்கூடாது. இப்படி இருக்க பாருங்கள். எடுக்கும்போது 1-2 பருப்பு அங்கே தட்டுப்படுது. இப்போ நல்லா இதை மூடி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுடுங்க. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா கீரை சாம்பாருக்கு புளி ரொம்ப தேவையில்லை. அதனால் இந்த அளவு புளி ஊற வச்சா போதும். இப்போ நான் அதை கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த அளவு கொதித்தது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னால சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கொதித்து வந்ததும் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 புடி முருங்கைக்கீரை அளவு சேர்த்துருக்கேன். ரொம்பவும் கீரை சேர்த்தாலும் நல்லா இருக்காது சாம்பாரில். இந்த அளவு சேர்த்தா தான் சரியாக இருக்கும்.
நான் 100 கிராம் பருப்பு தான் அதுக்குரிய அளவு தான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறையா பேர் வேணும், நான் 3 பேருக்கு தான் சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் அதிக ஆள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் ஒன்றும் கீரை வேகாது. அதனால ஒரு நல்ல ஒரு கொதி வந்து அந்த கீரை மாறும் பாருங்கள், அந்த பச்சையிலேருந்து அந்த கலர் கொஞ்சம் மாறும்போது நம்மளுக்கு வெந்துடும் கீரை. இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க கீரை. இப்போ கீரையை போட்டு நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீன் கடைசியாக போட்டு மூடி வச்சோன்னா வேகும் பார்த்தீங்களா, அதே அளவு தான் அந்த கீரை வேகிற நேரமும். இப்போ நமக்கு கீரை நல்லா கொதிச்சு வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவு வெந்தாக்கா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரோட உருளைக்கிழங்கு வறுவல், கருவாடு வறுவல் வச்சு சாப்பிட்டுவாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.